ஸோ கட்டின வீடை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி வீடு தான் கட்டி இருக்கே, தயாராக இருக்கே, உடனடியாக நம்ம கரையம் பண்ணிவிட்டு நம்ம உள்ள வீடு பால் காய்ச்சி குடியேறிடலாம்னு நினைக்காம முதல்ல அது சம்பந்தமான ஃபஸ்ட்டு, அதாவது ஆவணங்கள் வந்து இரண்டு வகை. ஒன்று வருவாய்த்துறை சம்பந்தமான ஆவணங்கள், இன்னொன்று பதிவுத்துறை சம்பந்தமான ஆவணங்கள். இந்த இரண்டு ஆவணங்களையும் ஃப்ரம் த ஆர்ஜின் எப்போ துவக்கம் இருக்குதோ அப்பத்துலேருந்து பார்க்கணும். நீங்கள் வருவாய்த்துறை பதிவேடு 1814 வரும், பதிவுத்துறை ஆவணம் 1865 வரும். ஸோ இதை டீட்டெயில்டாக சும்மா இப்போ தான் 30 இயர்ஸ் பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சி வங்கிலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு லாஸ்ட் 30 இயர்ஸ் பார்த்தா போதும்னு நினைப்பாங்க. அந்த 30 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது நில உடைமை மேம்பாடில் பிரச்சனையாக இருக்கலாம், ரைத்து வாரி வரும்போது பிரச்சனையாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி எஸ்டேட் ஆக்ட் ஒழிப்பில் பிரச்சனையாக இருக்கலாம், இனாம் ஆக்ட் ஒழிப்பில் பிரச்சனையாக இருக்கலாம், ஜமீன் ஆக்ட் ஒழிப்பில் பிரச்சனையாக இருக்கலாம், மைனர் இனாம் ஆக்டில் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பூமிதான இயக்கம் நிலமாக இருக்கிறதுலேருந்து மாற்றி தவறுதலாக பட்டா மாறி இருக்கலாம், அல்லது இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலமாக இருந்து பட்டா மாறுதலாக இருக்கலாம், அல்லது டிசி லேண்டு அப்படின்னு சொல்லி டிப்ரெஸ்டு கிளாஸுக்காக ஒதுக்கப்பட்ட பஞ்சமி நிலமாக இருந்து தவறுதலாக இப்போ தனிநபர் பேரில் பட்டா மாறி இருக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் கவனிக்கணும்னு சொன்னால் நீங்கள் செட்டில்மெண்ட் ஏ ரிஜிஸ்டர், ரீசெட்டில்மெண்ட் ஏ ரிஜிஸ்டர், அப்புறம் பிரிண்டட் ஏ ரிஜிஸ்டர், யூடிஆர் ஏ ரிஜிஸ்டர், இப்படி அனைத்து நில உடைமை பதிவேடில் உள்ள எல்லா ஆவணங்களையும் சரியாக நீங்கள் பார்த்து